ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எக் சாலட் பண்ணியிருக்கோம். பாயில்டு எக் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு சாலட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சாலட் பண்ணுறதுக்கு பாயில்டு எக் நான் 5 எடுத்திருக்கேன். சாலட்க்கு 4லேருந்து 5 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய், குடமிளகாய், கேரட், கொத்தமல்லிக்கு பதிலாக நம்ம என்ன ஹர்ப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாயில் பண்ண எக்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேன் வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதும் இதில் நம்ம கார்லிக் சேர்த்துடலாம். கார்லிக் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இது கூட நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் லைட்டாக வதங்கினதும் நம்ம இது கூட கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் குடமிளகாய், பெல் பெப்பர், கேரட் எல்லாத்தையும் சேர்த்து இது நம்ம சாஃப்டாக வேக வைக்க போகிறதுல லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். இது எல்லாமே அப்படியே ராவாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த சாலட்டில் லைட்டாக இது சாட்டே பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணால் போதும். இது பார்த்திங்கன்னா அப்படி தாளித்து கொட்டுற மாதிரி தான். சாஃப்ட் ஆகாமல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்கு லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க எக்கில் கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி போட்டுக்கலாம் தாராளமாக. இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ், அதை எடுத்து அப்படியே கொட்டிடலாம். இது மேலே உங்களுக்கு பெப்பர் வேணும்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி, ரொம்ப சிம்பிளான சாலடு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எக் யோக் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க கூட இந்த மாதிரி சாலட் பண்ணோம்னா நமக்கு அந்த யோக்கே தெரியாது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபர்தராக போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.